நடிகர் ரவி மோகன், அவரது மனைவி ஆர்த்தி மற்றும் பாடகி கெனிஷா பிரான்சிஸ் ஆகியோரை குறித்து கடந்த சில வாரங்களாக சமூக வலைதளங்களில் தொடர்ந்து சர்ச்சைகள் கிளம்பிக் கொண்டே இருக்கின்றனர். குறிப்பாக ரவிமோகனின் குடும்ப வாழ்க்கை சிக்கலுக்கு கெனிஷாவே காரணம் என்ற குற்றச்சாட்டு இணையத்தில் பரவியதால் இந்த விவகாரம் பெரும் பேசு பொருளாக மாறியது. இந்த நிலையில் கெனிஷா இன்ஸ்டாகிராமில் சில வீடியோக்கள் வெளியிட்டிருக்கிறார். அது வைரலாகி வருகிறது. ரவிமோகன், ஆர்த்தி தம்பதிகள் தற்போது பிரிந்து வாழ்ந்து வந்தாலும் அவர்களின் விவாகரத்து இன்னும் சட்ட ரீதியாக முடிவுக்கு வரவில்லை. இதற்கிடையில் கெனிஷாவுடன் ரவிமோகன் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டது பல்வேறு சந்தேகங்களையும் விமர்சனங்களையும் தூண்டியது. சமூக வலைதளங்களில் ஆர்த்தியை பற்றியும் கெனிஷாவை பற்றியும் கடுமையான கருத்துக்கள் பரவத் தொடங்கியதால் இந்த விவகாரம் நீதிமன்றம் வரை சென்றதாக தகவல்கள் வெளியாகினர். குறிப்பாக கெனிஷா இனி ஆர்த்தி ரவி பற்றி அவதூறு கருத்துக்கள் வெளியிடக்கூடாது, ஏற்கனவே பதிவிட்ட பதிவுகளை நீக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சிலர் தங்களின் பதிவுகளை நீக்கியதாகவும் தகவல். எனினும் இந்த எச்சரிக்கைகளுக்கு பிறகும் இணையவாசிகள் அமைதியாக இருக்கவில்லை. கெனிஷாவை குறிவைத்து தனிப்பட்ட முறையிலும் கீழ்த்தரமாகவும் விமர்சனங்கள் அதிகரித்தனர். இதைத் தொடர்ந்து கெனிஷா வெளியிட்ட நீண்ட வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் அவர் தனது வாழ்க்கையில் சந்தித்த வேதனைகளை ஓப்பனாக பகிர்ந்துள்ளார். எனது பெயர் கெனிஷா. நான் எனது அம்மாவை 2013ஆம் ஆண்டு இழந்தேன். அப்பாவும் 2017ஆம் ஆண்டு இறந்துவிட்டார். நான் 4வது படிக்கும் போதே எனது உறவுக்காரர்களால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டேன். சுமார் 18-19 வயது இருக்கும்போது எனக்கு கல்யாணம் நடந்தது. அப்போது எனக்கு எதுவும் தெரியாது. திருமணத்திற்கு பிறகு எனது கணவர் என்னை மிகவும் மோசமாக அடித்தார். அதனால் எனது வயிற்றில் இருந்த 4 மாத குழந்தை இறந்துவிட்டது. எனது அடிவயிற்றில் இருந்து ரத்தம் வந்து கொண்டே இருந்தது. அந்த வழியிலிருந்து என்னால் வெளியே வரவே முடியவில்லை. எனது அம்மா, அப்பா, குழந்தை என எல்லோரையும் இழந்துவிட்டேன். அதன் பிறகு அந்த வாழ்க்கையில் இருந்து வெளியேறினேன். நான் மீண்டும் கட்டியெழுப்பிக் கொள்ள தொடங்கினேன். ஆமாம், நான் பார்களில் பாடியவள்தான். ஒரு இரவுக்கு 500 ரூபாய் கொடுத்தார்கள். எனக்கு அது பெரிய விஷயம். நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் அது. அதில் என்ன தவறு இருக்கிறது? என்னை பற்றி பேசுபவர்கள் பலருக்கும் அறிவே இல்லையா என்று தோன்றுகிறது. என்னை பற்றி எதுவெல்லாம் பேசுகிறீர்கள்? எனக்கு 4-5 குழந்தைகள் இருக்கிறது. நான் ஆன்டி, எனது அப்பாவி முதியோர் இல்லத்தில் விட்டுவிட்டு ரவிமோகனுடன் சுற்றி கொண்டு இருக்கிறேன் என்று எல்லாம் சொல்லிக்கொண்டு இருக்கிறீர்கள். மேலும் ரவிமோகனை முதலில் சந்தித்த போது அவர் மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்ததாகவும் தன்னால் தெரபிஸ்டாக சில ஆலோசனைகள் மட்டுமே வழங்கப்பட்டதாகவும் கூறியுள்ளார். அதன் பிறகுதான் இருவருக்கும் நல்ல நட்பு ஏற்பட்டதாகவும் அவர் விளக்கியுள்ளார். ஒரு குழந்தையை வயிற்றிலே இழந்த ஒருவர் இன்னொருவரின் குடும்பத்தை கெடுக்க நினைப்பாரா என்று கேள்வி எழுப்பிய கெனிஷா, தன்னுடைய வாழ்க்கையை குறிவைத்து பேசுபவர்கள் தங்களது வாழ்க்கையை கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கெனிஷா பிரான்சிஸ் பாடகியாக மட்டுமல்லாமல் தெரபிஸ்டாகவும் பணியாற்றி வருகிறார். பல மேடைகளில் பாடல் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தனித்துவமான குரலால் ரசிகர்களை ஈர்த்துள்ளார். குறிப்பாக கேரளா உள்ளிட்ட பகுதிகளில் கோவில் விழாக்கள் மற்றும் கச்சேரிகளில் பாடியுள்ளார். சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கும் அவர் தனது வாழ்க்கை அனுபவங்களையும் மனநல ஆலோசனைகளையும் பகிர்ந்து வருபவர். ஆனால் சமீபத்திய சர்ச்சைகள் அவரது பெயரை வேறு கோணத்தில் பேச வைக்கிறது. நீதிமன்ற உத்தரவு, வக்கீல் நோட்டீஸ், ரசிகர்கள் விமர்சனம், கெனிஷாவின் உணர்ச்சி வசப்பட்ட வீடியோ என இந்த விவகாரம் தினந்தோறும் புதிய திருப்பங்களை எடுத்து வருகிறது. ரவிமோகன் ஆர்த்தி விவாகரத்து விவகாரம் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வரும் வரை இந்த சர்ச்சை அடங்குமா அல்லது மேலும் பெரிதாகுமா என்பது தற்போது சினிமா வட்டாரங்களிலும் சமூக வலைதளங்களிலும் அதிகமாக பேசப்படும் கேள்வியாக உள்ளது.